மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை கவுன்சிலிங் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே அதை குறித்த அவேர்னஸ் ஆல்ரெடி நாங்க கல்வி அலுவலகம் மூலமா சொல்லியிருக்கிறோம். மதம் சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில சிறப்பா வரணும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனா மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பா வருங்கிற இலக்கு வச்சு போறோம். அதனால இங்க பிரிவினையை தூண்டக்கூடிய, வேற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இங்க இடம் இல்ல. ஒற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வாங்க, இடம் இல்ல. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என் வீட்டில் கயிறு கட்டியிருந்தா கூட நான் வரும்பொழுது அதை கைட்டு வச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லுவார். கரெக்டாக அவர் அப்படி பேசும்பொழுது பின்னாடி ஒருத்தர் கயிறு கட்டினே வருவார். அந்த கிளிப்பிங்கை எடிட் பண்ணி போடுறேன் பாருங்களேன். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். சரி, இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். தமிழகத்தில் இந்த சமச்சீர் கல்வி அப்படின்றதான் இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த சமச்சீர் கல்வியை வச்சுக்கிட்டு உலக நாடுகளுக்கு இவர் சவால் விடுறாரு. சமச்சீர் கல்வி சார், ஃபர்ஸ்ட் அந்த சமச்சீர் கல்வியை மாற்றுங்க சார், அந்த சிலபஸை மாற்றுங்க சார். அந்த சிலபஸை மாற்றினாலே போதும். மத்திய அரசு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களை தயவு செய்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது எதுவும் பண்ணுறது கிடையாது. அது எதுவுமே பண்ணாமல் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துடைய கல்வி நிலை நல்லா தான் இருக்குது. யார் சொன்ன தமிழகத்துடைய கல்வி நிலை நல்லா இருக்குன்னுட்டு? உங்கள் வீட்டு பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? இல்லை தாவேக்காரருடைய மற்ற அமைச்சருடைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? இல்லை தாவேக்காக்கு முட்டு கொடுக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? அட்லீஸ்ட் அவங்களுடைய பசங்க தமிழகத்திலேயாச்சும் படிக்கிறாங்களா? சூர்யா, ஜோதிகா அவங்க மும்பைக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்? அவங்க பசங்களுடைய எஜுகேஷனுக்கு. இது மாதிரி நிறைய பேர் இப்போ வரைக்கும் சூர்யா, ஜோதிகா எஜுகேஷனுக்காக வேற ஒரு வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ வரைக்கும் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழகத்தை விட்டு வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இவ்வளோ மோசமான ஒரு நிலையானது இருக்கு. மற்ற மாநிலங்கள் அப்படிலாம் கிடையாது. அவங்க பிஜி படிக்கிறதுக்கு, யூஜி படிக்கிறதுக்கு வேணால் மற்ற மாநிலங்களுக்கு போவாங்களே ஒழிய, ஸ்கூல் சேர்க்கறதுக்கு கூட இங்கே சுத்தமாக சரி கிடையாது. சிபிஎஸ்சியில் சேர்த்தா மட்டும்தான் நல்ல எஜுகேஷன் இருக்குது, அவ்வளோ காசு எங்கிட்ட கிடையாது, அதுக்கு நாங்கள் வேற ஊருக்கே போய்டுவோம் சொல்லிட்டு வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் என்னடானா அதை பற்றிலாம் பெருசாக எதுவுமே பேசாமல் கயிறு 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 பற்றி பேசிட்டு இருக்காரு. எந்த விதமான ஜாதி மத அடையாளங்களுக்கும் நாங்கள் அனுமதி தரமாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் கயிறுன்னு மட்டும்தானே சொல்கிறாரு. குல்லா போட்டுன்னு வரக்கூடாது, ஹிஜாப் போட்டுன்னுலாம் வரக்கூடாது, அப்புறம் என்ன புர்கா போட்டுன்னுலாம் வரக்கூடாது, சிலுவெல்லாம் போட்டுக்கிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாரா? இவர் மட்டும் இல்லை, இது மாதிரி பேசக்கூடிய யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இது மாதிரி பேசுகிறாங்களே, எதுவும் புதுசும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்தது இல்லையா, அதே விஷயம்தான் இப்போ வரைக்கும் இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சியில் திட்டமிட்டு ஹிந்து மாணவர்கள் மத்தியில் அந்த ஹிந்து மதத்தினுடைய அடையாளங்களை இவங்க பறிக்கிறாங்களா? அந்த மத உணர்வுன்றது இருக்கக்கூடாதுன்னு இவங்க வேணும்னு இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்களா? நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது, திலகம் வைக்கக்கூடாது, ஓம் ஓம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சிம்பிள் இருக்கக்கூடிய மோதிரங்கள் அணியக்கூடாது, எந்த ஒரு கயிறும் கட்டக்கூடாது. வெளிப்படையாக அப்பட்டமாக ஹிந்து மத அடையாளங்களுக்கு எதிராகத்தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூட சிலுவை போட்டுன்னு யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஹிஜாப்போ புர்காவோ இல்லை அந்த குல்லாவோ ஸ்கல் கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவோ போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா? ஆல்ரெடி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாதிரியான இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ஸில் பசங்க யாரும் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, திருநூறு வச்சுக்கிட்டு வரக்கூடாது, பூ வச்சுக்கிட்டு வரக்கூடாது, சந்தனம் வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய இருக்கு. சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தா அந்த பையனை ஸ்கூலுக்குள்ள விடாத நிகழ்வுலாம் நடந்திருக்கு. வெறும் டவுன் சவுத்தில் மட்டும் கிடையாது, வட மாவட்டங்களில் கூட அது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல முக்கியமாக டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிய பிரச்சனைகள் வந்தது இல்லையா, சின்ன பசங்களே ஸ்கூல் பசங்களே அருவாலெல்லாம் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க இல்லையா, அந்த காலகட்டங்களில் திமுக என்ன பண்ணாங்க, ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருன்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தலைமையில் ஒரு குழுவை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. நீதிபதி சந்துரு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சில விஷயங்களை பரிந்துரை பண்ணார். முழுக்க முழுக்க ஹிந்து மாணவர்களுக்கு மட்டும்தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரையை முன்னெடுத்து வச்சாரு. பொட்டு வைக்கக்கூடாது, திருநூறு வைக்கக்கூடாது, கயிறுகள் யாரும் கட்டக்கூடாது, ஓம்னு சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய சிம்பிளை யாரும் போட்டுக்கிட்டு வரக்கூடாது, அது மோதிரமோ டாலரோ ஏதோ ஒன்று எதுவுமே அவங்க போட்டுட்டு வரக்கூடாது. இதை மாதிரி ஹிந்து மத அடையாளங்கள் அதுக்கு எதிராக மட்டும்தான் அவர் அறிக்கையே கொடுத்தாரு. தும்பை விட்டு வாளை பிடிக்கும் செயல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் இவங்க செஞ்ச காரியங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஜாதிய வன்மங்களுக்கு, ஜாதிய வன்முறைகளுக்கு
ஏற்படக்கூடிய ஜாதிய கலவரங்களுக்கு காரணம் கையில கட்டுற கயிறு கிடையாது, நெத்தியில் வைக்கிற பொட்டு கிடையாது, இந்த ஓம் சிம்பிள் கிடையாது, தலையில போடுற குல்லா கிடையாது, ஹிஜாப் கிடையாது, சிலுவை கிடையாது. இதெல்லாம் கிடையாது. எல்லா சமூகத்திலுமே மோசமான நபர்கள் இருக்கதான் செய்வாங்க. எல்லா சமூகத்திலயும் இருப்பாங்க. ஓகேங்களா? வெறும் ஹிந்துஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க, கிறிஸ்தவத்துல மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. எல்லா சமூகத்திலையும் எல்லா விதமான மனிதர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சுய ஒழுக்கத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்கவங்க மதத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இங்க நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள், இங்க நடக்கக்கூடிய தேவையில்லாத சில மோசமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்காது. திருமணம் தாண்டிய உறவு, இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. சுய மனித ஒழுக்கம் அது மஸ்ட். அதை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா? ஆனா அதை பத்திலாம் பேசுறது கிடையாது. நேரா வந்துட்டாங்க. கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுன்னுட்டு. இவங்களா சொல்றாங்க இல்லையா, சனாதன தர்மத்தை வேறொருப்போம், சனாதன தர்மத்தை அழிச்சு ஒழிச்சு கட்டுவோம்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த சனாதன தர்மம் ஒருத்தர் வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு நல்ல கதியை நீங்க அடைவீங்க அப்படின்ற மாதிரி சனாதன தர்மத்துல சொல்லுது. சனாதன தர்மம் அப்படின்றது ஹிந்து மதம்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல், வே ஆஃப் லைஃப். அது சனாதன தர்மத்தை ஊக்குவிக்கக்கூடிய, அதாவது சனாதன தர்மம்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, வாழ்வியல்னா என்ன, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், இத மாதிரி வாழ்வியலை கத்துக் கொடுக்குது இல்லையா, அந்த சனாதன தர்மத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஏகப்பட்ட புத்தகங்கள் இங்க இருக்கு. ஐம்பெருங்காப்பியங்களிலிருந்து, ஐஞ்சிறுகாப்பியங்களிலிருந்து, சங்ககால இலக்கியத்திலிருந்து எல்லாத்துலயுமே நீங்க எடுத்து பாருங்க. தனி மனித ஒழுக்கம் குறித்து தான் அதுல பேசியிருப்பாங்க. வாழ்வியல் பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசியிருப்பாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை இத பத்திலாம் பேசுறத விட ரொம்ப ஈஸியா இந்த திருக்குறள் எடுத்துக்கோங்களேன். திருக்குறள் எடுத்துக்கோங்க. அதுல என்னென்னலாம் சொல்றாங்க? காமத்துப்பால்ல என்ன சொல்றாரு? இல்லறம் எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்? காதலர்கள், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி காதலர்களா இருந்தாங்கன்னா, அந்த காதலர்கள் எப்படி இருக்கணும்? காதலினுடைய அறம் என்ன? இல்லறத்தினுடைய அறம் என்ன? இது மாதிரியான விஷயங்கள் காமத்துப்பால்ல இருக்கு. சனாதன தர்மம்ல எல்லா விஷயமும் இருக்குங்க. எல்லாமே இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு டைம் பீரியட்ல ஒவ்வொருத்தவங்களுடைய ஆட்சியின் கீழ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அத பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு, இதுதான் ஒட்டுமொத்த சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா இது இதெல்லாம் தான். இதுல இப்படிப்பட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க. பெண்களை இவ்வளவு இழிவா அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் திருமாவளவன் அவர்கள் மாதிரி இஷ்டத்துக்கும் கண்டமேனிக்கும் பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவல் சனாதன தர்மம்னா என்னன்னு இவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. புரியவும் புரியாது. எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியவும் புரியாது. ஆனா இங்க நடக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய சண்டைகள், இத சொல்றாங்க இல்லையா, ஸ்கூல்லயே ஜாதி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் சனாதன தர்மம் தான், ஹிந்து மதம் தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஹிந்து மத அடையாளங்களை நாம கண்ட்ரோல் பண்ணணும். அதோடைய பெருமைகள் எதுவுமே அந்த ஹிந்து மாணவர்களுக்கு போய் சேரக்கூடாது. ஸோ அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே அந்த மத அடையாளங்களை அவங்க துறக்கணும். கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஹிந்து மதத்தினுடைய வாழ்வியல்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இது மாதிரியான விஷயங்கள் திமுக செஞ்சது இல்லையா, அதே மாதிரி இப்ப தாவேகாவும் செஞ்சுட்டு வராங்க. யாருக்குமே இங்க ஜாதிய உணர்வுகள், ஜாதி வெறி அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. இங்க ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக ஜாதிய உணர்வை தூண்டி விடுறாங்க. திட்டமிட்டே தூண்டி விடுறாங்க. இங்க இருக்கிற கட்சிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஜாதிய கட்சிகள் சப்போர்ட் இல்லாம இருக்காங்களா? ஒரு இடத்துல எந்த சமூகத்தினர் அதிகமா இருக்காங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த நபரை தானே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ வரைக்கும் நிக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்னத்த சாதிக்கு எதிராக நீங்க அரசியல் பண்றது? அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அந்த ஜாதி பொண்ண கட்டு, அந்த ஜாதி பொண்ணுடைய வீட்ல இருக்கிறவங்கள வெட்டு, இது மாதிரிலாம் பேசுறவங்க இருக்காங்க. இந்த நாடக காதல் கோஷ்டி இதெல்லாம் இருக்க தானே செய்றாங்க. ஆணவ படுகொலைக்கு காரணம் சனாதன தர்மமா? சனாதன தர்மம் தான் சொல்லுதா? இந்த சமூகத்தில இருந்து அந்த சமூகத்தை சேர்ந்த வந்து கல்யாணம் பண்ணா அவனை வெட்டுன்னு சனாதன தர்மத்துல சொல்றாங்களா? கிடையாது. என்கிட்ட சரக்கு இருக்கு, என்கிட்ட முறுக்கு இருக்கு, என்கிட்ட என்னென்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் இல்லையா? அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அது மாதிரி இன்னும் மோசமாலாம் பேசியிருக்காங்க இல்லையா? கவுண்ட பொண்ண கட்டு, கவுண்டச்சி ஏதோ சம்திங் ரொம்ப மோசமாலாம் பேசியிருந்தாங்க இல்லையா? இவங்கள இப்படி பேச சொல்லி சனாதனம் சொல்லுதா? சனாதன தர்மம் இப்படி போய் நீ பேசு, அப்பதான் ஜாதிய பாகுபாடுகள் ஒழியும்னு சனாதன தர்மம் சொல்லுதா? சரி, நம்ம மேட்டருக்கு வரலாம். திமுக ஆட்சியில நீதியரசர் சந்துரு அவருடைய தலைமையில என்ன மாதிரியான விஷயங்கள் பரிந்துரை பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் தாவேகா அரசும் அதை ஆய்வு செய்து நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் திரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுன்னு அவர் என்ன மாதிரியான அறிக்கைகளை கொடுத்தாரோ அதே விஷயத்தை தான் இவர் இப்பவும் சொல்றாரு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படும்னு சொல்றாரு.
கயிறு. இந்த கயிறு வச்சுட்டு நீங்க எப்படி இவன் அந்த ஜாதி தான், இந்த ஜாதி தான் சொல்லுவீங்க? ஏன்னா, இந்தியா முழுக்க ஒவ்வொரு கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒவ்வொரு விதமான கயிறுகள் தருவாங்க. மோஸ்ட்லி நீங்க இந்த நார்த் சைடு இல்லன்னா ஆந்திரா இது மாரியான இடத்துக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ரான் கலர்ல தான் கயிறே தருவாங்க. இந்த கயிறு கட்டுற பழக்கம் அப்படின்றது ஹிந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் இருக்கு. என்னதான் அந்த 2 மதங்கள் வேற நாட்டிலிருந்து வந்த வந்தேரி மதங்களாக இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள், அதாவது கிறிஸ்தவர்களாக மாறிய, இஸ்லாமியர்களாக மாறிய இந்த மக்கள், அங்கிருந்து வந்தவங்க கிடையாது. இங்கேயே இருக்கிறவங்க தான். ஸோ, இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்த தான் அவங்க ஃபாலோவும் பண்றாங்க. வேற நாட்லலாம் இங்க ஃபாலோ பண்ற மாரியான கிறிஸ்டியன்ஸ் இங்க ஃபாலோ பண்ற மாரி முஸ்லிம்ஸ் இங்க ஃபாலோ பண்றாங்களே, இது மாரியான விஷயங்கள் வேற நாடுகள்ல கிடையாது. கிறிஸ்தவ நாடுகள்லயும் கிடையாது, இஸ்லாமிய நாடுகளும் கிடையாது. பட் இங்க இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள், எல்லா இஸ்லாமியர்கள், எல்லா கிறிஸ்தவர்கள் நம்முடைய மண் சார்ந்து தான் அவங்களுடைய மதத்தையும் அணுகுறாங்க. கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதே மாரி குல்லா போடாத, ஹிஜாப் போடாத, சிலுவ போடாதலாம் ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா இந்த கயிறு கட்டுறது அப்படின்றது இங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஹிந்து மதத்துல மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க ஹிந்து மதத்த மட்டும் டார்கெட் பண்ணி கயிறு அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி பேசுறீங்க. மத்ததெல்லாம் பேசுறீங்களா? ஹிஜாப்லாம் போட்டுன்னு வரக்கூடாது. அதெல்லாம் சொல்றீங்களா? உங்களால சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட்டு? இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அது தெளிவா சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய மதம் சார்ந்த மத அடையாளங்கள பேணுவதற்கும், அதை காப்பாற்றுவதற்கும் அவனுக்கு உரிமை இருக்குன்னு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நீதிபதி சந்துரு வழங்கிய அந்த ஒரு அறிக்கைய தான் இப்போ வரைக்கும் இந்த தாவேகா அரசும் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு. அந்த காலகட்டத்திலேயே சந்துரு சொன்ன அந்த விஷயங்களுக்கு எதிராக அப்பவே திரு எச். ராஜா அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இது அப்பட்டமான அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. இவரு குறிப்பிட்டு ஹிந்து மதத்திற்கு எதிரான விஷயங்கள மட்டும் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி அப்பவே எச். ராஜா அவர்கள் எல்லாத்தையுமே புட்டு வச்சிருந்தாரு. குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு எதிராக தான் இவங்க இப்படிப்பட்ட கேடுகெட்ட காரியங்கள் செய்றாங்கன்னு சொல்லி தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. எதிர்ப்புகள் அதிகமா வர ஆரம்பிச்சது. அதனால தான் ஆளாளப்பட்ட திமுகவாலேயே அந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. திமுக செஞ்சாங்களா? இல்ல. அதே மாரி தான் இப்பவும் நடந்திருக்கு. திமுக எப்படி இத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம தவிச்சாங்களோ, அதே மாரி தான் இப்போ இந்த தாவேகா அரசும் தவிக்குது. தாவேகா அரசால பண்ண முடியல. அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருந்தார் இல்லையா? ஜாதி மதத்தை ஊக்குவிக்கக்கூடிய எந்த ஒரு மத அடையாளங்களுக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அப்படி பேசின திரு ராஜ்மோகன் அவர்கள் இப்போ ரீசென்ட்டா எப்படி பேசியிருக்காரு அப்படின்றத போடுறேன். பார்த்துட்டு வாங்க. கல்விக்கூடங்கள்ல மதம் சார்ந்த அடையாளங்கள் கூடாது, அனுமதிக்க மாட்டோம்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அனுமதிக்க மாட்டீங்கன்னா அப்ப நீங்க திமுகவுடைய பி டீமா அப்படி கேக்குறாங்க. இல்ல, அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. நான் சொன்னது என்னன்னா, அந்த நிருபர் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல சென்சிட்டிவா பசங்களுக்குள்ளார சாதிய வன்முறை மோதல்ல தூண்டி விடுறாங்க. இப்ப இந்த பேண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், அதுல இன்ன சமூகத்துக்கு இன்ன கலரு அப்பெல்லாம் போட்டு வெளியில இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க. அப்ப அதையெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னேன் தவிர, மற்றபடி என்ன பிராக்டிஸ் வந்ததோ அதே தான். நானே விபூதி குங்குமம் வச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டு வைக்க அனுமதி இல்லை, பூ வைக்க அனுமதி இல்லை, கயிறு கட்ட அனுமதி இல்லை, எந்த ஒரு மத அடையாளங்களுக்கும் பள்ளி வளாகங்கள்ல அனுமதி இல்லைன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? நானே ஸ்கூலுக்கு போகும்போது சந்தனம் வச்சுட்டு தான் போவேன், பொட்டு வச்சு தான் போவேன், கயிறுலாம் கட்டின்னு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதிர்ப்பு. இவங்க முன்னெடுத்து வைத்த இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழகம் முழுக்க எதிர்ப்பு. எவ்வளோ சைலண்டா இந்த எதிர்ப்பு இருந்திருக்குன்னா, எந்த ஒரு ஊடகமும் நடந்த விஷயத்த பெருசா கவர் பண்ணவே இல்லை. எப்படிங்க? எப்படிங்க? 2 நாள் முன்னாடி தான் திரு ராஜ்மோகன் அவர்கள் அவ்வளோ கடுமையாக பேசினாரு. இப்போ அதே ராஜ்மோகன் அவர்கள் நான் ஸ்கூலுக்கு போகும்போதே பொட்டு வச்சு தானே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதுக்கு நடுவுல என்னங்க நடந்திருக்கும்? பாஜக இங்க பவர்ல இருக்காங்களா? பாஜக கையில அதிகாரம் இருக்கா? இங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பவர் இருக்கா? அட்லீஸ்ட் பவர்ஃபுல்லான லீடர் பாஜகல இருக்காங்களா? ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்போ தனியா போயிட்டாரு. அண்ணாமலை இல்ல. ஸோ யாரு தான் இவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க? யாரு தான் இவங்களுடைய இந்த ஒரு அறிக்கைக்கு எதிராக மறுபடியும் இப்படி பேச வச்சாங்க? சரி, இவரை தான் பேச வச்சுட்டாங்க. திமுகவும் இதே மாதிரி தானே இந்த விஷயத்துக்கெல்லாம் ஜகா வாங்கிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயத்த வாபஸ் வாங்கினாங்க. இங்க தான் நீங்க ஒரு அற்புதமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க பாஜக தான் எங்களுடைய மக்களை விழிப்படைய வைக்கணும், விழிப்புணர்வு அடைய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த ஹிந்து மதம் அப்படின்ற உணர்வானது இருக்கு. ரொம்ப ரொம்ப சைலண்டா தான் இருக்கும். அது பெருசாலாம் வெளியிலலாம் காமிச்சிக்காது. எப்போ எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கணுமோ அப்படி எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது. ஹிந்து மதத்துக்கு எதிராக, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எதிராக எங்களுடைய திராவிட கட்சிகள் பல வருஷமா அரசியல் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. 60-70 வருஷத்துக்கு மேல இங்க ஹிந்து மதத்திற்கு எதிரான பல கொடூரமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் அவங்களால ஹிந்து மதத்தை அழிக்க முடியுதா? இல்ல. ஹிந்து மதத்தை குறித்து தவறா பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா அதனால அவங்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? அதை கவனிக்கக்கூடிய மக்கள் சைலன்ட்டா அதுக்கான பதிலடிய குடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க ஆணவ படுகொலைகள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், இந்த தீண்டாமை மாரியான கொடூரமான விஷயங்கள், ஜாதி சண்டைகள் இது மாரியான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் காரணம் சனாதன தர்மம் தான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தைரியமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் முதுகெலும்பே கிடையாது. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் தைரியமே கிடையாது. அந்த திராணின்னு சொல்லுவாங்களே, அந்த திராணியே கிடையாது. அதனால தான் பொத்தாம் பொதுவா சனாதன தர்மம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. சனாதன தர்மம் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. தமிழகத்தில பாஜகவுக்கு பெருசா பவர் இல்ல. பெருசா வாய்ஸும் கிடையாது. ஆனாலும் ஹிந்து மதம் சார்ந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் பொழுது, அங்க ஆர்கானிக்கா ஒரு பெரிய கூட்டம் கூடுது. அவங்க சில விஷயங்கள் செய்றாங்க. அவங்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால ஒண்ணும் பண்ண முடியல. இதெல்லாம் பண்றது பாஜக, பாஜகன்னு சொல்றாங்க இல்லையா? பாஜக தான் இங்க பவர்லயே இல்லையேங்க. மத அரசியல் பண்றது பாஜக, ஜாதி அரசியல் பண்றது பாஜக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் பண்றது பாஜகலாம் சொல்றாங்க. பட் இங்க தான் பாஜகன்ற கட்சியே இல்லையே. அப்புறம் எப்படி இது மாரியான விஷயங்கள் தடுக்கப்படுது? ஒருவேளை இதுவும் ஒரு காரணமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது மாரியான நமக்கே புரியாத, நமக்கே தெரியாத சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? இது மாரியான விஷயங்களால தான் இப்ப வரைக்கும் சனாதன தர்மம் அப்படின்றது இருக்கு போல. பிரிட்டிஷ் பரதேசிகள், பிரிட்டிஷ்கார பரதேசிகள், திருட்டு பரதேசிகள். அவனுங்க வந்தானுங்க. ஒண்ணுத்தையும் புடுங்க முடியல. அப்புறம் முகலாய திருடர்கள், கொள்ளையர்கள், கொடூரர்கள். அவனுங்களும் வந்தானுங்க. மதம் மாற்றம் பண்றதுக்கு என்னென்னத்தையோ செஞ்சானுங்க. ஒண்ணுத்தையும் புடுங்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு சில அரசியல்வாதிகள், காங்கிரஸ் மாரியான கட்சிகள்லாம் வந்தது. ஈவேரா மாதிரியான மாற்று மாற்று கருத்து உடைய தலைவர்கள்லாம் உருவானாங்க. இந்து மதத்திற்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க, செஞ்சாங்க. ஒண்ணும் நடக்கல. அவங்களாலயும் ஒண்ணுத்தையும் செய்ய முடியல. ஒண்ணுத்தையும் கிழிக்க முடியல. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் வந்தாங்க. அவங்களும் பாவம் பல வருஷமா என்னென்னத்தையோ பண்ணாங்க. கோவில்லாம் ஏகப்பட்ட கோவில்கள் நாசமா போச்சு. பல கோவில்கள திருடுனாங்க. கோவிலையே திருடுனாங்க. பார்ட் பார்ட்டா பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. உலக நாடுகள், பல நாடுகள்ல நம்முடைய கோவில் வந்து அங்க இருக்கிற எக்ஸிபிஷன்ஸ்லலாம் இருக்கு. சாரி அருங்காட்சியகம்ல இருக்கு. இதெல்லாம் இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல தான் நடந்தது. இவ்வளோ விஷயங்கள் இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல நடந்திருந்தாலும், சனாதன தர்மம் இவங்களால ஒழிக்க முடிஞ்சதா? இல்ல. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு பேசுற அரசியல் தலைவர்களே, தேர்தல் காலகட்டங்கள்ல வாய மூடிக்கிட்டு தானே இருக்காங்க. கோவிலுக்குலாம் போறாங்களே. இஸ்லாமியராக இருந்தாலும் கோவிலுக்கு போய் பொட்டுலாம் வச்சுக்கிறாங்களே. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொட்டு வேணாம், பூ வேணாம், கோவிலுக்குலாம் வரமாட்டேன், திடீர்னு சமூக நீதி இதெல்லாம் பேசுவாங்க. பட் எலெக்ஷன் டைம்ல அது மாரி பேசுறாங்களா? பயம். இத மாரி நம்ம பேசினோம்னா, நமக்கு எதிராக இங்க மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயத்துக்கு காரணம் என்ன? பாஜகவா? இல்ல. இங்க தான் பாஜக இல்லையே. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது டிஃபால்ட்டா இருக்கு. இவங்களால இல்ல. எவனாலயும் எவனாலயும் எந்த கொம்புனாலயும் இங்க இருக்கிற இந்த சனாதன தர்மத்த ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது. இங்க நடக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவான விஷயங்களுக்கு இவங்க சனாதன தர்மம்னு ஒரு லேபிள் ஒட்டிக்கலாம். சனாதன தர்மத்தினால தான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிக்கலாம். அது லாங் லாஸ்ட்டாலாம் இருக்காது. அப்படி பேசினவங்களுடைய வாழ்நாள் வேணா முடியுமே தவிர, அவங்க பேசின அந்த ஒரு கருத்துக்கள் இருக்காது. அது யாரும் கேட்கவும் மாட்டாங்க, சட்டை பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அப்படி பேசுறவங்களுடைய குடும்பத்திலேயே அது மாதிரியான விஷயங்கள் நடக்குமே. ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது அங்கேயும் இருக்குமே. ஸோ சனாதன தர்மத்துக்கு எதிராக யாராச்சும் இது மாதிரியான வேலைகள் செஞ்சாங்கன்னா, மத அடையாளங்களை அழிக்கிற நோக்கில இது மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் செய்ய முற்பட்டாங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவர்களே பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிராக இது மாதிரியான சம்பவங்களை செஞ்சு விட்டு போயிடுவாங்க. எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பாஜக பவர்ல இருந்தாங்கன்னா, பாஜகவால தான் இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். பட் நம்மளால இங்க இவங்களால தான், அவங்களால தான் அப்படின்னு சொல்ல முடியலங்க. உண்மையாலே நான் இதுவரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த அளவு எந்த ஒரு கன்டென்ட்லயும் குழம்புனதே கிடையாது. உண்மையாலேயே அவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. இத பத்தி இன்னும் கொஞ்சம் படிக்கணும். நிறைய படிக்கணும். ஏன்னா சும்மாலாம் சனாதன தர்மம் இவ்ளோ வருஷம் கடந்தும் நின்னு இருக்காது. சம்திங் வேற ஏதாச்சும் ரூட்ஸ் இருக்கும். வாட் எவர். திரு ராஜ்மோகன் அவர்கள் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்திலிருந்து அந்த ஒரு கருத்த வாபஸ் வாங்கினார் இல்லையா? அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் திரு ராஜ்மோகன் அவர்கள் பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது நிறைய பேரு, "ஏன் நீங்க முஸ்லீம்க்குலாம் சொல்ல மாட்டீங்களா? அவங்கள குல்லா போடக்கூடாது, ஹிஜாப் போடக்கூடாதுலாம் சொல்ல மாட்டீங்களா? ஏன் கிறிஸ்தவர்கள பத்தி நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? சிலுவை போட்டுன்னு வரக்கூடாதுலாம் பேச மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உண்மையாலேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் என்னுடைய சேனல் சார்பாக என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு கன்டென்ட்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். வந்தே